அப்பா, நீ டான்னே சொல்லி கூப்பிடுப்பா. நீ டான்னு சொல்லி கூப்பிட்டா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் டாங்கிறத ரொம்ப மிஸ் பண்றேன். சலோமேன்னு நீ சொல்லி கூப்பிட்டா, அது எனக்கு திட்டுற மாரி இருக்கு. எனக்கு அது பிடிக்கவே இல்ல. நீ வாடா, போடான்னே சொல்லி கூப்பிடு. அதுக்காக நான் ஏங்குறேன். எங்க அப்பா வந்து என்னுடைய லக்கி சார்ம்ஸ். நான் இப்ப ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறேன். எங்க அப்பா ஒரு ஆல் த பெஸ்ட்ன்னு சொல்றாங்கன்னு வைங்க. ஆ. அந்த இது கண்டிப்பா சக்சஸ் ஆயிடும். மாப்பிள்ளைய யாரு செலக்ட் பண்ணா? அப்பாவும், அம்மாவும் சேர்ந்து தான் செலக்ட் பண்ணாங்க. அப்ப மாப்பிள்ளையும் உங்களுக்கு ஒரு லக்கி சார்ம் தானே? உங்க அப்பா தானே செலக்ட் பண்ணியிருக்காரு. ஆமாமா. அப்ப அவங்களும் அவரும் லக்கி சார்ம். கேட்கலாம்ல? ஆனா அவங்களுக்கு மேல ஃபர்ஸ்ட் யார் இருக்கா? அப்பா தானே சார். இந்த பஞ்சாயத்து இந்த ஷோல முடியாதுன்னு நினைக்கிறேன். அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு சார். இவங்க ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்க சார். அவங்க வந்து லவ் பண்ணிட்டாங்க சார். அந்த பொண்ணு திட்டவே இல்லங்க. அப்ப நம்மளுக்கு எப்படி இருக்கும் நெனச்சு பாருங்க. ஆ. ஏன் பாப்பா நீ இப்படி பண்றியாமான்னு கூட ஒரு வார்த்தை கூட கேட்கல. பூகம்பம் வந்துருந்தாங்க சார் நெனச்சேன். 1 செகண்ட். அப்புறம் அம்மாவ செம்ம திட்டிட்டு என்ட்ட ஒண்ணுமே சொல்லவே இல்ல. ஆ. புடிச்சிருக்கா? ஓகேடா விட்ரு. 5 இயர்ஸ் கழிச்சு நானே மேரேஜ் பண்ணி வச்சுர்றேன். அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க சார். அப்புறம் என்னதான் பண்ணாரு எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம்? அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டுங்க அவரு. நம்மளுக்கு அதான் ரொம்ப டென்ஷன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். காரணம் நான் தான்ட்டாங்க, ஒத்துக்கிட்டாங்க. சார், அப்பாங்கிறது அப்பா கூப்பிடுற பேர். அந்த டாங் வந்து அந்த டாங் இவங்க சொல்ற மாரி ஒரு ஸ்லாங் இருக்கும். அந்த டா வேற யாராலயுமே குடுக்க முடியாது. ஹஸ்பண்டே நீ கூப்பிடுன்னு சொன்னாலும், அதோட ஸ்லாங் வேற மாரி தான் இருக்கும். அந்த பாசத்தோட அப்பாவால மட்டும் தான் குடுக்க முடியும். இங்க இருக்க அம்மா எல்லாருக்குமே சொல்றேன். ப்ளீஸ் எவ்ளோ பெருசா ஆனாலுமே, அந்த பாச பேர மட்டும் மாத்த வேணாங்க. இல்ல இப்ப இத உங்க அப்பாவும் இந்த ஷோல பார்க்க போறாரு. அவருக்கு நீங்க சொல்லுங்க. அப்பா, நீ டான்னே சொல்லி கூப்பிடுப்பா. நீ டான்னு சொல்லி கூப்பிட்டா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் டாங்கிறத ரொம்ப மிஸ் பண்றேன். சலோமேன்னு நீ சொல்லி கூப்பிட்டா, அது எனக்கு திட்டுற மாரி இருக்கு. எனக்கு அது பிடிக்கவே இல்ல. நீ வாடா, போடான்னே சொல்லி கூப்பிடு. அதுக்காக நான் ஏங்குறேன். அவங்க அப்பாட்ட தான் அவங்க பேசினாங்க. எனக்கு கண் கலங்கிடுச்சு. ஏன்னா அந்த அப்பாக்களோட இருக்கிற கனெக்ஷன் அந்த பிள்ளைங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அம்மாவோட கனெக்ஷன் எப்படின்னு கேட்டா இப்ப அவங்க சொல்லுவாங்க உங்ககிட்ட இருக்க பாசத்தை. நீங்க அவங்க வாழ்க்கைக்காக செஞ்ச விஷயம் நீங்க வச்ச பேரே பிடிக்காத அளவுக்கு அந்த குழந்தைக்கு போயிடுச்சு. என்னதான் வளர்ந்து அவங்க இன்னைக்கு கல்யாணம் ஆகி அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்தாலும் உங்களுக்கு அவங்க குழந்தை தான். அதை மறந்துடாதீங்க. சாரி சாரி, நான் அப்பா கிட்ட வாடா போடனே சொல்லி கூப்பிட சொல்றேன். மனசுல இருந்து சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமா. என் பேர் வந்து ரம்யா சார். எங்க அப்பா வந்து எமோஷனலா இருக்கும்போது ஒண்ணு கூப்பிடுவாரு. அவரு டைப்ஸா கூப்பிடுவாரு. ரம்மிமா அப்படின்னு கூப்பிடுவாரு எப்பயுமே. அவங்க ரம்மிமா சார், நான் வெறும் டம்மிமா சார். என்ன இப்படி சொல்லிட்டு உடைச்சிட்டீங்க? ஏன்னா அவங்க பிறந்தப்ப தெரியல என் பதவி பறி போயிடுச்சுன்னு. ஆனா இப்ப யோசிக்கிறேன். அவங்க பிறந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு குழந்தைய கொடுத்தாங்க அவருங்க கையில. கொடுத்த உடனே அழ ஆரம்பிச்சிட்டாரு அவரு. கொஞ்ச நேரம் ஏங்க அழறீங்க, அழாதீங்க அப்படின்னு சொல்லிடுறேன். என் வீட்டு மகாலட்சுமி பிறந்துட்டா. அப்ப அது வரைக்கும் நான் மகாலட்சுமியா இருந்தேன் சார். அடுத்த நிமிஷமே குழந்தை மகாலட்சுமி ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பிறந்ததுன்னு மனைவியா எனக்கு இருந்த முக்கியத்துவம் குறைஞ்சு போச்சுன்னு ஃபீல் ஆகுதான்னு கேட்குறேன். பொண்ணுக்கு அதிக முக்கியத்துவம் கண்டிப்பா கொடுக்கும்போது. கண்டிப்பா சார். அதுக்கு முன்னாடி வெட்டிங் டே வரும்போது நாங்க வந்து முன்னாடியே பிளான் பண்ணுவோம். இங்க போலாம் அங்க போலான்ட்டு. இப்ப எங்க எங்கேயாச்சும் போலாமா? பாப்பாக்கு லீவ் இருக்கா கேளு. எங்க வெட்டிங் டேக்கு நாங்க போறோம். அவங்க லீவ் போட்டு என்ன பண்ண போறாங்க? இப்படி உங்க கணவர் உங்க பொண்ணால உங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் குறைஞ்சிருக்கா? மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டோம். கொடுத்ததுக்கு அப்புறம் அவள் மாசமாகி குழந்தை பிறக்கிறது ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன் சார். அவங்க அப்பா மட்டும் இல்லை. அவங்க அப்பா கடை வச்சுருக்காங்க. நீங்கள் போங்க, நாங்கள் வந்துட்டுருக்கோம். ஆனால் இவன் உள்ளே போயிட்டு அந்த பிரசவ வார்டுலேருந்து வெளியே வந்துட்டா சார். வந்துட்டு அப்பா வரணுமா, அப்பா எனக்கு வந்தாதாம்மா நான் போவேன்னு. அப்புறம் 1 மணி நேரத்தில் அவங்க அப்பா வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சி செம்ம அழுவ சார். அப்பா என்னை கூட்டிகிட்டு போயிடுங்க, முதல்ல இங்கேருந்து என்னை கூட்டிகிட்டு ஆனால் இவளுக்காக 4 நாளாக நான் அவங்க மாமியார் அவங்க வீட்டுக்காரு வெளியில் கொசு கடியில் படுத்துட்டு இருக்காரு சார். 4 நாளாக இருந்து அவனுக்கு ஜுரமே வந்துருச்சு. 4 டேஸா எனக்கு செம்ம பயம் சார். நான் இவங்க கிட்ட வந்து சொல்றேன், என்னை இங்கேருந்து கூட்டிட்டு போயிடுங்கன்ட்டு. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதெல்லாம் அப்படிதான் இருக்கும், போ உள்ள அப்படி சொல்றாங்க. ஆனா எங்க அப்பா வந்தாங்க, பாப்பாவை கூட்டு போயிடலாம், வேற ஹாஸ்பிட்டல் வேற ஹாஸ்பிட்டல் போயிடலாம். போயிடலாம், நம்ம இங்க இருக்க வேணாம், பாப்பாக்கு பிடிக்கல வேண்டாம், எங்க அப்பா அதான் சொன்னாங்க. அப்ப எனக்கு எங்க அப்பா தானே சார். அப்ப எனக்கு அந்த இடத்துல தோணும், மேரேஜ் பண்ணி கொடுத்து கூட ஆஃபீஸுக்கு போகும்போது கூட அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நான் ஆஃபீஸுக்கு போகிறேன்ப்பான்னு சொல்கிறா சார். அப்போ அவங்க ஹஸ்பண்ட் கூட இருக்கான், அவனுக்கு கோவம் வருமா வராதா சார்? எங்க அப்பா வந்து என்னுடைய லக்கி சார்ம்ஸ். நான் இப்ப ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறேன். எங்க அப்பா ஒரு ஆல் த பெஸ்ட்ன்னு சொல்றாங்கன்னு வைங்க, அந்த இது கண்டிப்பா சக்சஸ் ஆயிடும். மாப்பிள்ளைய யாரு செலக்ட் பண்ணா? அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து தான் செலக்ட் பண்ணாங்க. அப்ப மாப்பிள்ளையும் உங்களுக்கு ஒரு லக்கி சார்ம் தானே? உங்க அப்பா தானே செலக்ட் பண்ணிருக்காரு. ஆமா ஆமா, அப்ப அவங்க அவரும் லக்கி சார்ம். கேட்கலாம்ல? ஆனா அவங்களுக்கு மேல ஃபர்ஸ்ட் யார் இருக்கா? அப்பா தானே சார். இந்த பஞ்சாயத்து இந்த ஷோல முடியாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு இன்னும் 2 ஷோ வேணும்னு நினைக்கிறேன்.
உங்களுக்கு என்ன அப்படி ஒரு முக்கியத்துவம் குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க பொண்ணு பிறந்ததுக்கு அப்புறம்? மேலூர் பக்கத்துல சின்ன கற்பூரம்பட்டின்னு ஒரு கிராமம் தாங்க. நான் வந்து 15 வயசுல மேரேஜ் பண்ணிக்கிட்டேங்க. 15 வயசுலயே? ஆமாங்க. ம். அப்பா அம்மாலாம் எதிர்த்துட்டு வந்து தான் லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சுக்கிட்டேன். 2வது எங்க பொண்ணு. இந்த பொண்ணு பிறந்தோடனே அவங்க ஒரு 40 நாளையில துபாய் போனாங்க சார். ஆ. அதுல அவங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 40 நாளையில எங்க பொண்ணால தான் நான் துபாய் போறேன் அப்படி இப்படின்னு ஆ. ரொம்ப இது பண்ணாங்க. ஊர்ல நிறைய ஃபங்க்ஷன் நடக்குங்க. அவங்களுக்கு சொந்தக்காரர் அதிகம். எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த பொண்ணை கேட்பாங்க. அத்தைக்கு இதை பண்ணலாமா, மாமாவுக்கு இதை பண்ணலாமா, இவங்கள கேட்பாங்க. சரிப்பா அம்மால கூப்பிட்டு கேட்கலன்னு என்னம்மா செய்முறை செய்யறதுன்னு? அம்மால கூப்பிட்டு கேட்கலன்னு இவங்களும் சொல்ல மாட்டாங்க. நம்ம சொல்ற அட்வைஸ் வந்து இவங்களுக்கு ரொம்ப கடுப்பேத்துற மாதிரி இருக்கும் சார். உங்களுக்கு என்ன பொசசிவ்னா, அம்மா லவ் மேரேஜ். ஃபர்ஸ்ட்டு அப்பா அம்மாவை பார்க்காம இருக்கவே மாட்டாங்களாமா. பட் நான் பிறந்த அப்புறம் நான் எதுக்கு உன்னை பார்க்க வரணும், நான் என் பொண்ணை மட்டும்தான் பார்க்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போவும் அப்பா வந்து லாங் டிஸ்டன்ஸ்லேயே தான் இருக்காங்க. மந்த்லி ஒன்ஸ் தான் வருவாங்க. 1 டே தான் ஸ்டே பண்ணுறது. அப்படி இருக்கும்போது ஃபுல்லாக நானே என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவேன். அம்மாவுக்கு வந்து அந்த பிளேஸ் கிடைக்காததுனால அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. அதுல ஒரு பிரச்சனை இருக்கு சார். இவங்க ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்க சார். அவங்க வந்து லவ் பண்ணிட்டாங்க சார். அந்த பொண்ணு திட்டவே இல்லைங்க. அப்ப நம்மளுக்கு எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. ஏன் பாப்பா நீ இப்படி பண்றியாமான்னு கூட ஒரு வார்த்தை கூட கேட்கல. பூகம்பம் வந்துருந்தாங்க சார் நினைச்சேன். 1 செகண்ட். அப்புறம் அம்மாவை செம்ம திட்டிட்டு என்கிட்ட ஒண்ணுமே சொல்லவே இல்லை. பிடிச்சிருக்கா, ஓகேடா விட்டுரு, 5 இயர்ஸ் கழிச்சு நானே மேரேஜ் பண்ணி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க சார். அப்புறம் என்னதான் பண்ணாரு எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம்? அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டுங்க அவரு. நம்மளுக்கு அதான் ரொம்ப டென்ஷன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த முடிவு எடுக்கும்போது நிறைய பேரை எதிர்த்து முடிவு எடுத்தாரா? ஏன்னா சொந்த பந்தங்கள்ல யாராவது வந்து எல்லாத்தையுமே நிறைய கேள்வி எதிர்த்து கேட்டிருப்பாங்க. தான் எல்லாத்தையுமே முடிவு எதிர்த்துட்டு எடுத்தாங்க. இருக்காங்க சார். அவருக்கு சொந்தம் அதிகம் சார். ஆ. அக்கா அவங்க சின்னம்மா பிள்ளைங்க 5 பேரு. அவங்க அக்கா ஒரே ஆளு தான். மாப்பிள்ளைங்க எல்லாருமே 2 வச்சிட்டு இருக்காங்க. நாங்க இருக்கல நீ எப்படி வெளியில போய் ஓகேன்னு சொல்லுவா. அவன் என்ன மாமன் பையனா அத்தை பையனா அப்படின்றாங்க. அவர் என்னன்ட்டாரு, 5 வருஷம் நீ படிச்சு முடி, அதுக்கு பின்னாடி அவனை வீடேறி வந்து பொண்ணு கேட்க சொல்லு. அவங்களோட பாயிண்ட் அப்படி சரி அப்படின்னு இவங்க சொல்லிட்டாங்க. இவங்களுக்குள்ளே பேசி முடிச்சுட்டாங்க சார். நான் அந்த பிரச்சனையில தலையிடவே இல்லை. நீங்க அவரை கல்யாணம் பண்ணதுக்கு அவருக்கு பொண்ணா பிறந்திருக்கலாம்னு தோணி இருக்கா உங்களுக்கு? அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா நான் ஆம்பளையா பிறந்து அவர் எனக்கு கல்யாணம் முடிச்சுக்கிறேன். உங்க கணவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்பேஸ் குறைஞ்சிருக்கா? ஃபர்ஸ்ட் பேபி பிறந்தப்போ என்கிட்ட எப்பயும் இருக்கிற மாதிரி தான் இருந்தார். செகண்ட் பேபி எப்போ பிறந்தாலோ ஈவினிங் வந்தா என்கிட்ட கூட பேசுறது இல்லை. காஃபி டீ என்ன இருக்கு எது வந்த உடனே தூக்கிட்டு வெளியில போய் நின்னுக்குவார். எனக்கு ஃபர்ஸ்டே பொண்ணு பிறக்கணும்னு இவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன். எனக்கு என்னென்ன கிடைக்கலையோ எல்லாம் என் பொண்ணுக்கு கிடைக்கணும், நான் எல்லாம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஆனா அவ என்கிட்ட ஒண்ணு கூட கேட்க மாட்டான். எல்லாம் அவங்க அப்பா. எங்களுக்குள்ள இருக்கிற இது கூட குறைஞ்சிச்சு, சுத்தமா குறைஞ்சிச்சு. அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா எனக்கு இவருக்கு பொண்ணா பிறக்கணும்ன்ற அளவுக்கு அவர் பாசம் வச்சிருக்காரு பொண்ணு மேல. காலையில ஏஞ்சா ரஞ்சினி, தூங்கினா ரஞ்சினி, எப்ப ஃபோன் பண்ணாலும் ரஞ்சினி ரஞ்சினி ரஞ்சினி. எங்கன்னா வெளியில போனோம், அந்த மால் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் போனோம்னா நீங்க எல்லாம் அதுக்கு வர மாட்டீங்க, நீங்க இருங்க அப்படின்னு என்னை என்கரேஜ் பண்ணி கூட்டிட்டு போகணும்னுலாம் நினைக்க மாட்டாங்க. நாங்க போறோம், நானும் நைனா போறோம், நானும் நைனா 24 ஹவர்ஸும் நைனா தான், தூக்கத்துலயும் நைனா. தும்புனாலே அவன் நைனானு தான் தும்புவா, அம்மானு தும்ப மாட்டான். அந்த அளவுக்கு அப்பாவும் பொண்ணும் அவ்வளோ அட்டாச்மெண்ட். சார் எனக்கு சின்ன வயசுலேருந்து அப்பாவை தான் சார் ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அப்பா மட்டும்தான் சார் எனக்கு கூட இருப்பார். இப்போ நான் எங்கே போயிட்டு யார்கிட்ட பேசினாலுமே நான் அப்பா கிட்ட மட்டும்தான் சொல்லுவேன், அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன். அது அவங்ககிட்ட சொல்லணும்னு தோணலை சார். எனக்கு அப்பா அப்பா அப்பான்றனாலே நீங்க எல்லாருமே நான் பேசுனதை ஆரம்பத்துல இருந்து கவனிக்கிறேன். நீங்க அப்பாவுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்துல அம்மாவை ஒரு இடத்துல தொலைச்சிடுறீங்க, அவங்கள மறந்துடுறீங்கிறத தாண்டி அவங்கள காயப்படுத்துறீங்கிறத நீங்க உணர்றீங்களா? சார் அப்படி இருந்தாலுமே நான் எங்கள் அப்பாவை கொஞ்சம் மாட்டேன். எங்கள் அம்மாவை தான் நான் தினமும் கொஞ்சம், அவங்களுக்கே தெரியும். எங்கள் அம்மாவுக்கு மட்டும்தான் நான் முத்தம் கொடுக்கறது, கட்டி பிடிக்கிறது இன்னைக்கு வரைக்குமே எங்கள் அம்மா கிட்ட மட்டும்தான் பண்ணுறேன், எங்கள் அப்பா கிட்ட பண்ண மாட்டாத. அன்பை ஒரு ஆயுதமா பயன்படுத்துறீங்க தான் அவங்க சொல்றாங்க. வெறும் அன்பை ஒரு முத்தமும் ஹக்கா கொடுத்துட்றீங்க. வாழ்க்கையில முடிவு எடுக்கும் போது கேட்கறது இல்லை, எந்த பொருள் வாங்கினாலும் அதுல என்னுடைய கருத்து இருக்கிறது இல்லை. இன்னைக்கு போட்டிருக்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கூட என் பொண்ணு விருப்பத்துக்கு தான் சார் நான் போட்டிருக்கேன். நான் போட்ட ஜுவல்ஸ் எல்லாம் கழட்டிட்டு பட்டிக்காடு மாதிரி போட்டதீங்க, இதை மட்டும் போட்டுட்டு வாங்க. அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து சொன்னாங்க சார் மார்னிங். அதை இப்ப இந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க போட்ட ட்ரெஸ் நான் அவாய்ட் பண்ண முடியல சொல்றீங்க, நான் ஏத்துக்கிறேன்.